வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6ல் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்க்கலாம். கற்றலின் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாளையக்காரர் அமைப்பும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களோட புரட்சியும், அப்புறம் வேலு நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்களின் ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகள், தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு பதிலடியா அமைந்த வேலூர் புரட்சி, இந்த மூணும் பார்க்கலாம். அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பிரெஞ்சு படையும் அப்புறம் அதோட தோழமைந்து கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்கள், அதாவது பிரெஞ்சு படையும் இந்திய ஆட்சியாளர்களும் கர்நாடக போர்ல என்ன பண்றாங்கன்னா தோற்கடிக்கப்படுறாங்க. யார் மூலியமானா கிழக்கிந்திய கம்பெனி மூலியமா தோற்கடிக்கப்படுறாங்க. அப்புறம் அந்த கம்பெனியை தோற்கடிச்சதுனால கம்பெனி அதோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கிட்டு இருந்துச்சு. அதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இருந்தாலும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் என்ன பண்ணாங்கன்னா அதனை எதிர்த்தாங்க. யார் யாருன்னா உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் அதனை எதிர்த்தாங்க. அடுத்தது நாடு பிடிக்கும் அவர்களின், அதாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி எந்த நோக்கத்துல இங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க நாடு பிடிக்கிற நோக்கத்துல இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நோக்கத்திற்கு முதல்ல எதிர்வினையா பண்ணவங்க யாரு, எதிர்வினை செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பகுதியில நெற்கட்டும் செவலில், ஓகேங்களா, திருநெல்வேலி பகுதியில நெற்கட்டும் செவல்ல ஆட்சி புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். அந்த பூலித்தேவர் அவரு தான் ஃபர்ஸ்ட் எதிர்த்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வேலி போட்டிருக்காங்க. நெற்கட்டும், அதெல்லாம் நெல்லுக்கு வேலி போட்டு அதை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா அதுல அதை சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி புலி மாதிரி ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதிர்த்தது யாரு? நெல்லு கட்டி வச்சிட்டு இருக்கிறதுல பூலி எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருநெல்வேலி பகுதியில நெற்கட்டும் செவல்ல ஆட்சி புரிந்த பூலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டுச்சு. அவங்கள தொடர்ந்து யார் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாம் தமிழகத்துல பிற பகுதியில ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தாங்க. இவங்க ஒவ்வொரு இடத்துல தமிழகத்துல பல பகுதிகள் இருக்காங்க இல்லையா, அங்கங்க ஆட்சி புரிஞ்சவங்களும் எதிர்த்தாங்க. அவங்க யாரோட தொடர்ந்துன்னா பூலித்தேவரை தொடர்ந்து. பாளையக்காரர் போர் என்று அறியப்படும் 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. பாளையக்காரர் போர், இவங்கெல்லாம் ஒரு பாளையக்காரர், பூலித்தேவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாளையக்காரர். அந்த பாளையக்காரர் போர் எங்க கொண்டு போய் நிறுத்தினுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. 1806 வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. தமிழ்நாட்டுல பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய இந்த தொடக்க கால எதிர்ப்பு தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அப்ப இதுல என்னென்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது பூலித்தேவர். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலியில நெற்கட்டும் செவல்ல ஆட்சி புரிந்தவர். அடுத்தது வேலூர் புரட்சி எந்த ஆண்டு தோன்றுச்சு அதாவது வேலூர் புரட்சி எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1806. இதுதான் இந்த 3 கேள்விகளும் இதுல இருந்து வரும். அடுத்தது ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு, பாளையங்களும் பாளையக்காரர்களும். இப்ப ஃபர்ஸ்ட் எதிர்த்தது பூலித்தேவர்னு பார்த்தோம் இல்லையா, அப்ப அவரோட பிளேஸை வச்சு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். பாளையங்களும் பாளையக்காரர்களும், ஏன் பாளையங்கள் சொல்றாங்க, ஏன் பாளையக்காரர்கள்னு சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பாளையம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ, ஒரு பகுதியா இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு இராணுவ முகாமையா இருக்கலாம், அல்லது ஒரு சிற்றரசு, ஒரு பகுதி இல்லைன்னா இராணுவ முகாம் இல்லைன்னா ஒரு சிற்றரசையோ குறிக்கிறது தான் பாளையம். பாளையக்காரர்கள் அவங்கள ஆங்கிலேயர்கள் என்னன்னு அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிக்கார் அப்படின்னு அழைச்சாங்க. அது ஒரு தமிழ் என்ற தமிழ் சொல். எது தமிழ் சொல்லு? பாளையக்காரர்கள்ங்கிறது தமிழ் சொல்லு. ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்க? போலிக்கார்னு அழைச்சாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பெரிய அரசு தான் பேரரசுன்னு சொல்லுவாங்க. அந்த இறையாண்மை கொண்ட அந்த பேரரசுக்கு
கப்பம் கற்ற ஒரு குறுநில அரசு தான் பாளையம். ஒரு குறுநில அரசு தான் பாளையம். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரி, அதாவது இந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர், அது யார் வேணாலும் இருக்கலாம், அவரு அந்த இராணுவ சேவைகளை நல்ல திறமையா இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்காக அந்த கட்டுப்பாட்டின் கீழே கொடுத்தாங்க. அவங்க வந்து பாத்துக்கிறதுக்கு அவரோட கட்டுப்பாட்டுல ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பாளையம். அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரோட நல்லா செய்யறாங்க, அதனால அவர் கீழே வந்து இந்த இடத்த வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கட்டுப்பாட்டின் கீழே கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி வந்து நடைமுறை, இந்த பாளையக்காரர் முறை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வாரங்களை சார்ந்த பிரதாப்ருத்ர தேவன் இருக்காங்க, பிரதாப்ருத்ரன் சொல்லுவாங்க. அவரோட ஆட்சி காலத்துல அவரோட அரசு என்னன்னா காகதி அரசு. வாரங்களை சார்ந்த பிரதாப்ருத்ரன் அவர் ஆட்சி காலத்துல என்ன அரசுனா காகித அரசு. அந்த அரசுல தான் நடைமுறைப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தினது எப்பன்னா வாரங்களை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல காகித அரசுல இந்த முறை நடைமுறைப்படுத்தினாங்க. எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கராக 1529 விஸ்வநாத நாயக்கர் வந்து பதவி ஏற்றாங்க. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் வந்து பதவி ஏற்கிறாங்க. எப்ப 1529. அவரோட அமைச்சர் யாருன்னா அரியநாதர். அவரோட உதவியோடு தமிழகத்துல அறிமுகம் பண்றாங்க. அப்ப இது தமிழகத்துல அறிமுகப்படுத்தல, ஃபர்ஸ்ட் காகிதி அரசுல பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல வந்து காகித அரசுல பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தினாங்க. அது தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1529 யாரு கொண்டு வந்தாங்கன்னா மதுரை நாயக்கரா ஆட்சி பொறுப்பு எடுத்ததா 1529 விஸ்வநாத நாயக்கர் இருக்காங்க இல்லையா, அவரோட அமைச்சர் வந்து அரியநாதரோட உதவியோட விஸ்வநாத நாயக்கர் வந்து தமிழகத்துல அறிமுகப்படுத்துறாங்க. பரம்பரையா மொத்த எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதியை என்னென்ன வேலை செய்யறாங்கன்னா வரி வசூலிக்கிறாங்க, நிலப்பகுதியை நிர்வகிக்கிறாங்க, வழக்குகளை விசாரிக்கிறாங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க. இது எல்லாமே தன்னிச்சையாக செயல்பட முடிஞ்சிச்சு. அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்கன்னா வரி வசூலிச்சாங்க, நிலப்பகுதியை நிர்வகிச்சாங்க, வழக்குகளை விசாரிச்சாங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தாங்க. ஒரு அரசர் என்னென்ன பண்ணுவாரோ அத்தனையுமே தனிப்பட்டு செய்யற அளவுக்கு அவங்களுக்கு இது இருந்தது. அடுத்தது அவர்களது காவல் காக்கிற கடமை இருக்குங்க, காவல் காக்குறாங்க. அந்த கடமை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு அழைச்சாங்க. படிக்காவல் அல்லது அரசு காவல்னு அழைச்சாங்க. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாயக்கர் ஆட்சியாளர்கள் வந்து தங்கள் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பாளையக்காரர்கள், அதாவது நாயக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாயக்கர்கள் தன்னோட அரசை வந்து தக்க வச்சுக்கணும், அதுக்கு யாராவது உதவி வேணும் இல்லையா, அதுக்காக பாளையக்காரர்கள் வந்து உதவி புரிஞ்சாங்க. பாளையக்காரர்களும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு வந்து புரிதல் வந்து மதுரை நாயக்கர்களாக இம்முறை வந்து நிறுவப்பட்டதுன்னு, அதாவது அரசர்களுக்கும் பாளையர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அது எப்பயில இருந்துன்னா மதுரை நாயக்கர்கள் இதை நிறுவனாங்க, அதுல இருந்து 200 வருஷம் வந்து இது நடந்தது. ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயரின் நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வர வரைக்கும் நீடித்தது. அப்ப இதுல என்னென்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாளையம் அப்படிங்கிற சொல்லு வந்து என்னென்னத்தை குறிக்கும், என்னென்ன ஒரு பகுதி, இராணுவ முகாம், இல்லைன்னா சிற்றரசை குறிக்கும். பாளையக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லு, அது வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்க, போலிக்காரன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்ட ஒரு சிற்றரசு தான் வந்து பாளையம். அடுத்தது ஒரு தனி நபர் இராணுவம் நல்லா திறமையா செஞ்சதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இது. இது வந்து ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்துறது யாருன்னா வாரங்களை சேர்ந்த காகிதி அரசுல பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல நடைமுறைப்படுத்தினாங்க. தமிழகத்துல எப்ப வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா மதுரை நாயக்கராக ஆட்சி பொறுப்பேற்றிய விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. அவங்களோட அமைச்சர் அரியநாதர் உதவியோட இது நடந்தது. அடுத்தது எத்தனை பரம்பரையா எத்தனை பாளையக்காரர்கள் முறை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பாளையக்காரர்கள் என்னென்ன செஞ்சாங்க, வரி வசூலிச்சாங்க, நிலப்பகுதியை நிர்வகிச்சாங்க, வழக்குகளை விசாரிச்சாங்க, சட்டம் எல்லாமே ஒரு அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இவர் செஞ்சாங்க. இவர் காவல் காக்கும் கடமை என்னன்னு சொன்னாங்கன்னா படிக்காவல், அரசு காவல்னு சொன்னாங்க. ஆட்சியர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பாளையக்காரர் வந்து உதவி புரிஞ்சாங்க. இதுதான் வந்து இருந்தது. அடுத்தது
கிழக்கு அல்லது மேற்கு பாளையங்கள். கிழக்கு அல்லது மேற்கு பாளையங்கள். இப்ப பாளையக்காரர்கள் வந்து பரம்பரையா 72ன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப கிழக்கு பாளையங்கள் பாளையம் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. பாளையம் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம்னு பிரிக்கிறாங்க. இது நாயக்க மன்னரால் உருவாக்கப்பட்ட இந்த 72 பாளையங்களும் கிழக்கு மேற்குன்னு இருக்கு இல்லையா? இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிழக்குல அமைஞ்சது வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. அதாவது கிழங்கு கிழங்கு குச்சி எடுத்து அ பாஞ்சி அதாவது 15 கிழங்கு குச்சி எடுத்து எட்டி இருக்கிற நாகத்த வந்து சாத்துன்னு சாத்துறாங்க. அந்த பக்கம் போயிருக்குது பாம்பு. அப்ப கிழக்கு குச்சி எடுத்து 15 குச்சி எடுத்து எட்டி இருக்கிற எட்டயபுரம் நாகத்த வந்து சாத்துன்னு சாத்துறாங்களாம். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. மேற்குல அமைங்க பெற்ற பாளையங்கள் பார்த்தீங்கன்னா, ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர். அதாவது மேல இருந்து தண்ணி ஊத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊத்துமலை யாரு தலையில ஊத்துது? தலைவன் கோட்டையிலேயே ஊத்துது. எங்க? நடுவுலயே ஊத்துது, நடுவக்குறிச்சி. சிங்கப்பட்டி சிங்கம் மாதிரி அவர் நிக்கிறாரு. சுத்தியும் சேரா இருக்கு. அப்ப மேற்கில் அமையப்பெற்ற முக்கிய பாளையங்கள் எதுனா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. பாளையங்களும் எதா பிரிச்சிருக்காங்கன்னா கிழக்கு மேற்கா பிரிச்சுக்கிறாங்க. கிழக்குல என்னென்னு பாத்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. இது மேற்குல வந்து ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். அடுத்தது பாளையக்காரர்களின் புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் யார் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர் எதிர்த்தாங்க. அப்ப அவரோட காலகட்டம் பார்க்கலாம். 1755 இருந்து 1767 வரைக்கும் இவரோட காலகட்டம். பூலித்தேவரோட புரட்சி 1755 இருந்து 1767 வரைக்கும். இதுல கர்னல் ஹெரான் அப்ப கம்பெனி வர்சஸ் இங்க வந்து கம்பெனி வர்சஸ் பூலித்தேவர் இத பத்தி பார்க்கணும். இப்ப கம்பெனில கர்னல் ஹெரான் தலைமையில வந்து போறாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்களோட ஹெல்ப் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஆர்காட் நவாப். அதாவது ஆர்காட் நவாபும் கம்பெனியும் வந்து பூலித்தேவரை எதிர்க்கிறாங்க. அப்ப யார் வந்து அப்ப கம்பெனி அப்படின்னா கம்பெனி யாரோட தலைமையில அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் ஹெரான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹேராம் அதுல கமல் இருப்பாங்க இல்லையா? கமல் போய் கமல் வந்து கம்பெனிக்காரங்க. அப்ப ஹேரான் வந்து போய் பூலித்தேவரை எதிர்க்காரு. அப்ப யாரோட தலைமை? கம்பெனியோட படை வந்து யாரோட தலைமையில? கர்னல் ஹேரான் தலைமையில போகுது. அவங்களுக்கு வந்து யார் இன்னொருத்தர் இருப்பாங்கன்னா ஆர்காட் நவாப் இருப்பாரு. ஆர்காட் நவாபு ஆங்கிலேயரும் தான் பூலித்தேவரை வந்து எதிர்க்கிறாங்க. இப்ப ஆர்காட் நவாபோட சகோதரர் தான் மாபூஸ் கான். மாபூஸ் அப்படின்னு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மந்திரம் போட்டு அவங்கள எதிர்க்க போறாங்க. யாரு? ஹெரானும் மாபூஸ் கானும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1755 5 தன்னோட ஹெரானும் ஆர்காட் நவாபோட சகோதரரும் மார்ச் பாஸ்ட் போட்டுக்கிட்டு 2 கையும் 5 விரலும் கோத்துக்கிட்டு போறாங்க. மார்ச் 1755 மாபூஸ் கான் ஆர்காட் நவாபோட சகோதரர் தான் மாபூஸ் கான். அவரும் போய் எங்க போறாங்கன்னா திருநெல்வேலிக்கு. திருநெல்வேலியில எங்க? நெற்கட்டும் செவல்ல தான் வந்து பூலித்தேவர் இருக்கிறார். அப்ப திருநெல்வேலிக்கு போறாங்க. ஆனா போற வழியில நடுவுல இருக்கிற ஊர் வந்து மதுரை இருக்கு. மதுரைய சாச்சிட்டாங்க, அதாவது வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு போகணும். ஆனா கம்பெனிக்கு வந்து கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை கர்னல் ஹெரான் வந்து அதாவது அவளை அறக்கிறதுக்காக தான் கர்னல் ஹெரான் வந்து பணிக்கப்படுறாரு. மேற்கு பகுதியில் இந்த பாளையக்காரரிடம் பூலித்தேவர் வந்து நல்ல செல்வாக்கு வந்து இருந்தாரு. அதாவது மேற்கு பகுதியில புலிக்கு மேல கற்பா வெள்ளை மஞ்சளா இருக்குன்னு அது நமது. அப்ப மேற்கு பகுதியில பாளையக்காரரிடம் யாரு செல்வாக்கு பெற்றாங்க? பூலித்தேவர் செல்வாக்கு பெற்றிருந்தாரு. அது அப்புறம் வந்து கர்னல் ஹெரான் வந்து மதுரையில் ஜெயிச்ச பிறகு போறாங்க திருநெல்வேலிக்கு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பீரங்கிகள் வந்து அங்க போர் செஞ்சதுனால பீரங்கிகள்லாம் தேவைப்படுது திரும்பவும். அப்புறம் துணைக்கல பொருட்கள் வந்து போர் செய்யறதுக்கு இன்னும் பல பொருட்கள் தேவைப்படுது. அதே மாதிரி படை வீரர்களுக்கு வேலை செஞ்சா ஊதியம் கொடுக்கணும்ல, அங்க கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்களுக்கும் அந்த படை வீரர்களின் ஊதியம் இதெல்லாம் 3 காரணம். பீரங்கி, துணைக்கல பொருட்கள், அப்புறம் படை வீரர்களோட ஊதியம் இது எல்லாமே கொடுக்கணும். அதுக்கு வந்து ஊதியம் உள்ளிட்ட காரணத்தினால ஹெரான் என்ன பண்றாரு? திருநெல்வேலிக்கு போனா இதெல்லாம் தேவைப்படுது, இல்லைன்னா
அப்படியே சும்மா போனால் கூட நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கு தோணிருக்கு. ஸோ அதை வந்து அந்த திட்டத்தை கைவிட்டார். மதுரைக்கு பின்வாங்கினார். மதுரை ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கா இல்லையா, சரி நம்ம அங்கே போவேன்னா மதுரைக்கு போயிடலான்னு பின்வாங்கினாரு. கம்பெனி நிர்வாகம் வந்து அவரை திரும்ப அழைத்ததோட அது என்ன நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு அந்த நிர்வாகம் வந்து அவரை திரும்ப அழைச்சிக்கிட்டு பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க, உத்தரவு போட்டுட்டாங்க. அடுத்தது அப்ப யார் யார் வந்து புலித்தேவரை எதிர்க்க போறாங்கன்னா, கம்பெனி தலைமையில யாருன்னா ஹெரானு. அதே இன்னொருத்தர் யாருன்னா ஆற்காடு நவாபான அவரோட சகோதரர் வந்து மாபுஸ்கான். 2 பேரும் போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதுரை பிடிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து திருநெல்வேலிக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இல்லாதனால அவங்க வந்து மதுரைக்கு திரும்ப பின்வாங்குறாங்க. வாங்கும்போது வாங்கினதுனால கம்பெனி வந்து அவங்கள திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு பணி நீக்கம் செஞ்சிடுச்சு. அடுத்தது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். அதாவது நவாப் பிரிட்டிஷோட கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் பார்க்கலாம். இப்ப நவாப் சந்தாப் சாஹிப், இன்னொரு நவாப் இருக்காரு. அவரு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தாப் சாஹிப். அவரோட முகவர்களாக இருந்தவர் யாருன்னா மியானா, முடிமையா, நபிகன் கட்டாக். இந்த 3 பத்தானிய அதிகாரிகள் இருக்காங்க. நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களா இருந்தவர் யாருன்னா மியானா, முடிமையா, நபிகன் கட்டாக். இந்த 3 பேரும் பத்தானிய அதிகாரிகளா இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மதுரை பிடிச்சாங்க இல்லையா, அப்புறம் திருநெல்வேலிக்கு வராங்க இல்லையா, அப்ப மதுரைக்கும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகிச்சிருந்தாங்க. அவர்கள் ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு எதிராக, ஏன்னா ஆற்காடு நவாப் தானே பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு, ஃபர்ஸ்ட் மதுரை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அப்ப அந்த 3 பேர் அந்த அதிகாரிகள் வந்து ஆற்காடு நவாப் யாரு, நம்ம ஆற்காடு நவாப் சகோதரர் வந்து மாபுஸ்கான் பார்த்தோம். அப்ப ஆற்காடு நவாப் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி. அவருக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க. அதாவது மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணியிருந்தா, பூலித்தேவர் வந்து நல்ல உறவு இருக்காங்க. அப்ப அந்த மேற்கு பாளையக்காரர்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த நவாப் சந்தாப் சாஹிப்போட முகவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களோடு பூலித்தேவரும் நல்ல க்ளோஸ் ஆயிட்டாரு. மேலும் பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாரு. பூலித்தேவரும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாரு. அது வந்து பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினாரு. அதுல வந்து சிவகிரி பாளையக்காரர் நீங்களா, அதாவது பூலித்தேவர் வந்து உருவாக்கிய கூட்டமைப்பு வந்து பாளையக்கார கூட்டமைப்பு. அதில் ஒரே ஒரு பாளையம் தான் சேரல. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையக்காரர் மட்டும்தான் சேரல. பிற மறவர் பாளையங்கள் எல்லாமே அவரை வந்து ஆதரிச்சாங்க. இப்ப எட்டயபுரமும் பாஞ்சாலக்குறிச்சியும் இந்த கூட்டமைப்புல வேற சிவகிரி பாளையக்காரர்கள் சேரல. அதுவும் இல்லாம ரெண்டு ஊரும் வந்து சேரல. எதுனா எட்டயபுரமும் கிழக்கு பாளையங்கள்ல இருக்கு இல்லையா, கிழக்கு பாளையங்கள்ல இருக்கிற எட்டயபுரமும் பாஞ்சாலக்குறிச்சியும் அந்த கூட்டமைப்புல சேரல. மேலும் ஆங்கிலேயர்கள் வந்து ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை, ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து ஆதரவு பெற்றது ராமநாதபுரமும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். அதாவது கிழக்கு பாளையத்துல வந்து எட்டயபுரமும் பாஞ்சாலக்குறிச்சியும் அந்த கூட்டமைப்புல சேரல. ஆனா ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா ராமநாதபுரமும் புதுக்கோட்டை மன்னர்களும் ஆதரவை வந்து யாரு கொடுத்தாங்க, ஆங்கிலேயருக்கு கொடுத்தாங்க. மன்னர்களின் ஆதரவை வந்து அதான் அவங்க பெற்றாங்க. பூலித்தேவர் என்ன பண்றாருன்னா மைசூரோட ஐதர் அலியும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை வந்து பெற முயன்றாரு. ஆனா ஐதர் அலி வந்து மராத்தியரோடு போர் புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து உதவ இயலவில்லை. பூலித்தேவருக்கு வந்து அவர் வந்து உதவ முடியல. யாரு, ஹைதர் அலி வந்து உதவ முடியல. அடுத்தது களக்காடு போர். இப்ப நவாபு வந்து என்ன பண்றாருன்னா கூடுதல் படைகளை வந்து நவாப் யாரு, முகமது அலி, அவர் வந்து கூடுதல் படையை வந்து மாபுஸ்கானுக்கு அனுப்புறாரு. எங்கன்னா திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். திருநெல்வேலியில தானே புலித்தேவர் இருக்காரு, அவரை போட்டு தாக்கணும்னு அவருக்கு வந்து மாபுஸ்கான் அந்த நவாப் வந்து கூடுதல் படையை வந்து கொடுக்குறாரு. எதுனா திருநெல்வேலிக்கு செல்லும் படையை வந்து பலப்படுத்தினாரு. கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா 1000 சிப்பாய்கள் வந்து நவாபுகளால் 1000 சிப்பாய்களோடு, அதாவது கம்பெனி கொடுத்தது 1000 பேர், நவாபு அனுப்புறது 600 மேற்பட்ட படை வீரர்களும் மாபுஸ்கான் வந்து பெற்றாரு. ஆல்ரெடி இருக்கிற கூடுதல் படை, அப்புறம் கம்பெனி கொடுத்தது 1000 சிப்பாய்கள், அப்புறம் படை வீரர்கள், இது எல்லாமே மாபுஸ்கான் பெற்றாரு. மேலும் அவர்கள் கர்நாடக பகுதியிலிருந்து அது மட்டும் இல்லாம குதிரைப்படையும் காலப்படை ஆதரவும் இருந்தது. அப்ப மாபுஸ்கானுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா
கம்பெனி 1000 சிப்பாய்கள், அப்புறமேட்டு படை வீரர்கள் 1000 சிப்பாய்கள், நவாப் வந்து 600 மேற்பட்ட படை வீரர்கள், அது இல்லாம கர்நாடக பகுதியிலேருந்து குதிரைப்படையும் காலாட்படையும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து மாபூஸ் கானுக்கு ஆதரவா இருந்தது. மாபூஸ் கான் வந்து களக்காடு பகுதியில தன்னோட படைகளை நிலைநிறுத்துற முன்னாடி திருவிதாங்கூர் மன்னர் இருப்பா இல்லையா, திருவிதாங்கூர்ல 2000 வீரர்கள் வந்து பூலித்தேவரின் படைகளோட இருந்துச்சு. எங்க வந்து பூலித்தேவர் படைகளோட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூர்ல 2000 வீரர்கள் வந்து பூலித்தேவர் படைகளோட இணைஞ்சாங்க. அந்த களக்காட்டு போர்ல யார் வெற்றி பெற்றாங்கன்னா பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றாங்க. நவாப் வந்து கூடுதல் படை மாபூஸ் கான் கொடுத்தாங்க. கம்பெனி 1000 சிப்பாயி, நவாப் வந்து 600 படை வீரர்கள், அப்புறம் கர்நாடக பகுதியில் குதிரைப்படையும் காலாட்படையும். இவர்கிட்ட இருக்கிறது வந்து 2000 வீரர்கள். எங்கன்னா திருவிதாங்கூர்ல. இது வந்து களக்காட் போர்ல பூலித்தேவர் வெற்றி பெற்றார். அடுத்தது யூசப் கானும் பூலித்தேவரும் பார்க்கலாம். இது வந்து மாபூஸ் கானும் பூலித்தேவரும் களக்காட் போர் வரைக்கும் பார்த்துரும். அடுத்தது யூசப் கான் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தலைமையில ஒருங்கிணைக்கப்பட்ட அவரு தானே ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பு பண்ணாங்க. அந்த ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு எதிர்ப்பு வந்து திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கு வாய்ப்பை, அதாவது இந்த பாளையக்காரர்கள் எதிர்ப்பு பண்ணாங்க இல்லையா கூட்டமைச்சு, அதுதான் என்னது ஆங்கிலேயர்கள் டைரக்டா அவரை வந்து தாக்குறதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு அங்க வந்து திருவிதாங்கூர் மன்னர் 2000 படைகளோட திருவிதாங்கூர்ல இருந்தார் இல்லையா, அப்ப அவரோட ஆதரவோடு 1756 இருந்து 1763 வரைக்கும் பூலித்தேவர் வந்து தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தையே முழு நோக்கமாக கொண்டிருந்தாங்க. அதாவது திருவிதாங்கூர் மன்னர் ஆதரவு கொடுக்குறாங்க எந்த காலகட்டத்துலன்னா 1756 இருந்து 1763 வரைக்கும் புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணி நவாபை எதிர்க்கிறது தான் முழு வேலையா இருந்தது. எப்பன்னா 1756 இருந்து 1763 வரைக்கும். அடுத்தது கம்பெனியரால் ஒருத்தர் அனுப்பப்படுறாங்க. யாருன்னா யூசப் கான். அவர் வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொல்றாங்க. மத மாற்றத்துக்கு முன்பு என்னன்னு சொன்னாங்கன்னா மருதநாயகம்னு பேரு, வந்து மத மாற்ற பின்னாடி கான் சாஹிப்னு சொல்றாங்க. அவர் தான் யூசப் கான். திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்பார்த்த அங்க வந்து மதுரை பிடிச்சோன்னா திருநெல்வேலிக்கு போறதுக்கு அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து திருச்சிராப்பள்ளியில இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேர வரைக்கும் பூலித்தேவர் மீது தாக்குதல் தொடுத்து அவர் தயக்கம் பண்ணா. எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க திருச்சியில இருந்து. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க இருந்து இவர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா திருச்சியில இருந்து வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆயத்தமா இல்ல. அப்புறம் பிரெஞ்சு படைகளோட ஒரு புறமும் ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோட மறுபுறமும் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பக்கம் ஹைதர் அலியும் மராத்தியர் இருக்காங்க, அவங்களோடும் ஆங்கிலேயர் போர் புரிஞ்சிருக்காங்க. இன்னொரு வந்து பிரெஞ்சு படையோட போர் புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் திருச்சியில இருந்து வரத்துக்கு பீரங்கி படைகள் வரத்துக்கு ஏதாவது படைகள் வரத்துக்கு வந்து தாமதம் ஆகுது. அதனால அந்த பீரங்கி படைகள் எப்ப வருதுன்னா செப்டம்பர் 1760 தான் வந்து சேருது. 1760 தான் வந்து சேருது. யூசப் கான் என்ன பண்றாருன்னா நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிடுவதற்கு நடத்திய தாக்கல்ல ரெண்டு மாதம் வந்து அந்த இதெல்லாம் வந்துருச்சு. செப்டம்பர் 1760 வந்துருச்சு. வந்து 2 மாதம் வந்து நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிடுவதற்கு 2 மாசம் வந்து போர் பண்றாரு. அப்புறம் என்ன ஃபைனலா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1761 மே 16 பூலித்தேவரோட முக்கிய கோட்டைகள் பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர். இது வந்து யூசப் கான் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. 1761 மே 16 இருந்து பார்க்கும்போது 3 இதுவும் போயிடுச்சு. நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர். அதான் நெல்லை கட்டும் போது நல்லா வாசம் அடிக்குது. என்ன வாசம்னா பணம் வாசம் அடிக்குது அப்படின்னாங்க பனையூர். அடுத்தது இதற்கிடையே என்ன நடக்குதுன்னா இப்ப இதெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அந்த டைம்ல திருச்சியில இருந்து வரலையல்ல. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சோடையும் ஆங்கிலேயர் போர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹைதர் அலி மராத்தியரோடும் ஆங்கிலேயர்கள் போர் புரிச்சிருந்தாங்க. அப்ப பிரெஞ்சோட போர் புரிஞ்சிருக்கும் போது அந்த டைம்ல பிரெஞ்சு பாண்டிச்சேரியை தான் மையமா வச்சிருந்தாங்க. யாரு? பிரெஞ்சு. அப்ப பாண்டிச்சேரி வந்து யார் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை மூலமா குறைச்சிட்டாங்க. அப்ப அதனால பிரெஞ்சுக்காரர்கள் வந்து உதவி கிடைக்காது இல்லையா என்று உணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை வந்து
அப்போ பாளையக்காரர் கூட்டமைப்பு கூட்டி வச்சிருக்காரு இல்லையா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் யார் போகிறாங்கன்னா திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த பகுதிகள் வந்து எதிர்வினையிலிருந்து தங்கள் ஆதரவை அளக்க, அதாவது ஆப்போசிட் டீமுக்கு ஆங்கிலேயருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா களக்காடு போர்டில் திருவிதாங்கூரில் தான் 2000 இது வந்து பண்ணாங்க இல்லையா. அப்போ யார் யார் போயிடுறாங்க, விதவிதமாக இருக்கிற சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை. அப்போ விதவிதமாக சுரண்ட சொண்டியா இதான் சேரு வந்து ஊத்துன்னு ஊத்துது. அந்த 4 பேரும் எங்க ஆப்போசிட் டீம் போயிட்டாங்க, ஆங்கிலேயருக்கு போயிட்டாங்க. கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல், அப்ப அந்த டைம்ல வந்து கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையாக தகவல் அளிக்காம பாளையக்காரோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் மீது நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. அவங்க கிட்ட எதுவும் கேட்காம பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதனால நம்பிக்கை துரோகம் அவர் மேல குற்றம் சாட்டி 1764 தூக்கில போட்டாங்க. 64 தூக்கில போட்டாங்க. அடுத்தது பூலித்தேவரின் வீழ்ச்சி. இது என்னன்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரி வந்து ஆங்கிலேயருக்கு போயிடுது. அதனால 4 பேர் வந்து ஆங்கிலேயருக்கு ஹெல்ப்புக்கு போயிடுறாங்க. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை அப்படிங்கிறங்க. அடுத்தது வந்து பேச்சுவார்த்தை வந்து கம்பெனிக்கு சொல்லாம பண்ணதுனால யூசப் கானை வந்து நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டி தூக்கில போட்டாங்க 1764. அடுத்தது பூலித்தேவரின் வீழ்ச்சி. பூலித்தேவரின் வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் தான் யூசப் கான், மருதநாயகம் இந்த 3 பேரும் ஒண்ணுதான். அப்ப கான் சாஹிப் வந்து இறந்த பிறகு நாடிழந்த நிலைமையில வந்து பூலித்தேவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு 1764 நெருக்கட்டும் செவல்ல பிடிச்சிட்டாரு. அவர் 1764 பிடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா, இறந்ததுனால இவர் வந்து அதை போய் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, கேப்டன் கேம்பிள்னு வராரு. புலி வரும்போது பெல் அடிச்சு நவர புறாக்கே பெல் அடிச்சவர் அப்படின்னு விஜய் இதுல வந்து, இங்க வந்து புள்ளிக்கே பெல் அடிச்சவர். அப்ப கேப்டன் கேம்பிள் அவரு வந்து 1767 என்ன பண்றாருன்னா, தப்பிச்சென்று நாடுள்ள நிலைமையில வந்து அவரை தோக்கடிச்சிடாரு. யாரு, பூலித்தேவரை தோக்கடிச்ச பிறகு தப்பி சென்று நாடு இழந்துட்டாரு. அப்புறம் இறந்துட்டாரு. அதில் இப்போ ஒண்டி வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா, பூலித்தேவர் படைப்பிரிவுல நிறைய படைப்பிரிவு இருக்கும். அதுல ஒரு இதுக்கு வந்து தலைமை வகித்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, கம்பெனி படைகள்ல வந்து சேதங்களை ஏற்படுத்தி அதன் ஒரு கை வந்து அவரை வந்து துண்டிச்சிட்டாங்க. அதனால பூலித்தேவர்கிட்ட வந்து அவர் பார்த்தோன்னே வருத்தம் வர்றாரு பூலித்தேவர். அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, பல எதிரின் கோட்டையில் தான் நுழைந்த பல தலைகளை கொய்தமைக்காக தனக்கு கிடைத்த பரிசுன்னு சொன்னவர் யாருன்னா ஒண்டி வீரன். அவர் யாருன்னா பூலித்தேவரோட படைப்பிரிவுல ஒரு இதுக்கு வந்து தலைமை வகித்தவர். அடுத்த டாபிக் வந்து வேலு நாச்சியார் பார்க்கலாம். 1730 1796 வரைக்கும். வேலு நாச்சியார் 1730 1796 வரைக்கும் பார்க்கலாம். இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த வந்து செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவர் தான் வேலு நாச்சியாரோட அப்பா. இவர் வந்து 1730 வந்து ஒரு அரச குடும்பத்துல ஒரு பெண் வாரிசா பிறந்திருக்காரு. மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது. அரச குடும்பத்தால வளரி, சிலம்பம், தற்காப்பு கலைகள், போர்க்கலை கருவிகளை கையாள்றது, அதாவது வளரி சிலம்பம், தற்காப்பு கலைகள், போர்க்கருவிகள் எல்லாமே கையாள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தாரு. அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மொழிகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகள்ல வல்லமை பெற்றிருந்தாரு. அடுத்தது குதிரை ஏற்றுவதிலும் வில் வித்தையிலும் திறமை. அப்ப எதுல வந்து திறமைன்னா, வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை, போர்க்கருவிகள் கையாள்றது, அப்புறம் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, அப்புறம் குதிரை ஏற்றமும் வில் வித்தையிலும் வந்து திறமையா இருந்தாங்க. இவருக்கு 16 வயசுல வந்து திருமணம் ஆகுது. யாரோடனா சிவகங்கை மன்னர் வந்து முத்துவடுகநாதர், கங்கையில வந்து முத்து எடுக்கிறாங்க. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுது. வெள்ளச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்களா குழந்தைங்களா, வெள்ளச்சி நாச்சியார் வந்து பிறந்திருக்காங்க. இவர் வந்து 1772 ஆர்காட் நவாபோ, லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் தலைமையிலான ஆர்காட் நவாபோ, அப்புறம் ஆங்கிலேயர் சேர்ந்துக்குவாங்க இல்லையா, யாருன்னா லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் ஜோரா, அதாவது ஜோரா கை தட்டிட்டு வராங்க வேலு நாச்சியார் பார்க்கலான்னு. அப்ப லெப்டினன்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டுக்கிட்டு
பார்க்கறதுக்கு ஜோரா வராங்க. அப்ப லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் தலைமையிலான ஒரு கம்பெனி படை வந்து இணைஞ்சு காளையார் கோயில் அங்க ஒரு அரண்மனை இருக்கு. காளையார் கோயில்ல ஒரு அரண்மனை இருக்கு. அத வந்து தாக்குறாங்க. இது யாரோட இதுன்னா முத்துவடுகநாதரோட அரண்மனை. இதுல வந்து மூண்டப்பூர்ல முத்துவடுகநாதர் வந்து இறந்து போயிறாரு. அதனால வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க, தன்னோட மகளோடு தப்பி எங்க போறாங்கன்னா கோபால நாயக்கர் பாதுகாப்புல எங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தால இருக்கிற விருபாட்சியில வந்து 8 ஆண்டுகள் வந்து வாழ்றாரு. அப்புறம் மறைந்து வாழ்ந்த காலத்துல வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா ஒரு படைப்பிரிவை வந்து ஏற்படுத்துறாங்க. அப்ப கோபால நாயக்கர் மட்டும் இல்லாம வந்து ஹைதர் அலியோடும் கூட்டணி ஏற்றுறாங்க. இவரோட கூட்டணி வந்து ஹைதர் அலி. எப்படி பூலித்தேவர் பாளையக்காரரோட கூட்டமைப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி வேலுநாச்சியாரோட ஒரு கூட்டணியில யார் இணைகிறாங்கன்னா ஹைதர் அலி வந்து ஏற்படுத்தினாரு. வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் என்ன அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. வேலுநாச்சியார் சார்பில் யார் எழுதுறாங்கன்னா தளவாய் இராணுவ தலைவர் அப்படிங்கிறவரை தாண்டவராயனர் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. இப்ப ஆங்கிலேயரை தோற்கடிக்கிற பொருட்டு ஒரு 5000 காலப்படையும் குதிரைப்படையும் அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்டு அனுப்புறாங்க. வேலுநாச்சியார் வந்து அது வந்து உருது மொழியில வந்து தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட இருந்த பிணக்குகளை கடிதத்துல விளைவிக்கிறாங்க. எந்த மொழியிலன்னா உருது மொழியில. மேலும் ஆங்கிலோட மோதுவதுல தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்துறாங்க. அவரது மன உறுதியை பார்த்துட்டு ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் யாருன்னா சையது, அவர்கிட்ட இராணுவ உதவிகளை வந்து செய்யுங்க அப்படின்னு ஆணையிறாரு. வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷ் ஆயுத கிடங்குகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யார் மூலம்? உளவாளிகள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி, அதாவது கோபால நாயக்கரும் அவர் கூட இருக்கிறது கோபால நாயக்கர், ஹைதர் அலியோட இராணுவ உதவி எல்லாமே சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினாங்க. அடுத்தது மருது சகோதரர்களின் உதவியினால, அதாவது சிவகங்கையை கைப்பற்ற உதவியது கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் இராணுவ உதவியும். அடுத்தது மருது சகோதரர்கள் உதவியால அந்த அரசியா முடிச்சு விட்டுறாங்க. அரசியா முடிச்சு விட்டது யாரு மூலமா? மருது சகோதரர்களின் உதவியால. இந்த நாட்டுல பிரிட்டிஷ் காலனியாக அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் தான். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்தவர்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர். முதல் பெண்ணுனா வேலுநாச்சியார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியா இருந்தது யாருன்னா குயிலி உடையாள். குயிலி அவங்க வந்து உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழி நடத்தினாங்க. உடையாள் அப்படிங்கிறது யாருன்னா குயிலி பற்றிய உளவு வந்து சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால கொல்லப்பட்ட மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண்ணு தான் பேரு. அந்த குயிலி என்ன பண்றாங்கன்னா தனக்கு தானே அந்த நெருப்பு வச்சுக்கிட்டு 1780 அப்படியே பிரிட்டிஷ் ஆயுத கிடங்குல வந்து தளவாடங்களை வந்து அழிச்சாங்க. அதே பாருங்க, இங்க ஒரு இது இருக்கும். வந்து இப்ப பூலித்தேவர் ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் வந்து ஒரு கூட்டணிய வேலுநாச்சியார் ஒரு கூட்டணி. என்னென்ன கூட்டணின்னா ஹைதர் அலியும் கோபால நாயக்கரும். இப்ப விருபாட்சியில பாளையக்காரரான கோபால நாயக்கர் வந்து ஒரு கூட்டமைப்பு பண்றாங்க. அது என்ன கூட்டமைப்புனா திண்டுக்கல் கூட்டமைப்பு. ஏன்னா அவர் திண்டுக்கல்ல இருக்கனால திண்டுக்கல் கூட்டமைப்பு. யாரு தலைவர்னா கோபால நாயக்கர் தான் தலைமையில இருக்காங்க. அதுல மணப்பாறையின் லட்சுமி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவனுக்கு வந்து பூஜை பண்றாங்க. அப்ப தேவதானிப்பட்டின் பூஜை நாயக்கரும் இதுல இருக்காங்க. திண்டுக்கல் கூட்டமைப்புல 3 பேர். திண்டுக்கல்ல வந்து கோபால நாயக்கர், மணப்பாறையில வந்து லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியில பூஜை நாயக்கர் இடம் பெற்றிருந்தாங்க. அந்த நட்பை வெளிப்படுத்தும் விதமா ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த, அதாவது இவரோட நட்பு யாரு, திப்பு சுல்தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாரு. அதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக இவர் வந்து ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி வைக்கிறார். யாருன்னா திப்பு சுல்தான் வந்து அனுப்பி வைக்கிறார். அது மூலியமா கோபால நாயக்கர் வந்து ஈர்க்கப்பட்டாங்க. கோயம்புத்தூரை மையமா வச்சு பிரிட்டிஷார் வந்து எதிர்க்கிறாங்க. அது பின்னாடி கட்டபொம்மனின் சகோதரான ஊமைத்துறையோடு மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் வந்து பின்னாடி யாரோட சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமைத்துறையாரு கட்டபொம்மனோட சகோதரரோட இணைஞ்சுக்கிறாங்க. அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் இவர் என்ன பண்றாருன்னா ஆனைமலையில் கடும் போர் புரிகிறாரு. இருந்தாலும் பிரிட்டிஷ் படைகளால் வந்து அவர் வந்து தோத்து போயிறாரு. 1801 வந்து பிரிட்டிஷ் படை வந்து வெற்றி பெற்றுச்சு. இதுதான் வந்து வேலுநாச்சியாரை பத்தி சொல்லியிருக்காங்க.
வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் வருடம் பார்த்தீங்கன்னா 1790லேருந்து 1799 வரைக்கும். இவரோட அப்பா யாருன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் இறந்ததுக்கு பிறகு, அதாவது எங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு பாஞ்சாலக்குறிச்சியோட பாளையக்காரரா வந்து ஜாயின் ஆகுறாரு. பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரரா வந்து பொறுப்பேற்கிறாரு. எந்த வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயதுல வந்து பொறுப்பேற்கிறாரு. அதாவது கம்பெனி நிர்வாகிகளான 2 பேர் இருக்காங்க. கம்பெனி நிர்வாகிகள் யார் யாருன்னா ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். கம்பெனி நிர்வாகிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். இவர் வந்து அ வீரபாண்டிய கட்டபொம்மன ரொம்ப அமைதியானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் வந்து கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்க, அதாவது சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல்களை வந்து ஏற்படுத்துது. 1781ல கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட, அதாவது நவாபுக்கும் கம்பெனியாருக்கும் வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. எப்பன்னா 1781ல. அதன்படி என்ன ஆகுதுன்னா, மைசூரோட திப்பு சுல்தானுடன் ஆர்காட் நவாப் போர் அப்ப வந்து மைசூர்ல இருக்கிற திப்பு சுல்தானுடன் ஆர்காட் நவாப் வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து கர்நாடக பகுதியில வரி மேலாண்மையும் வரி வசூலிக்கிற இதுவும் நிர்வாகமும் கம்பெனி கிட்ட முழு கட்டுப்பாட்டின் கீழே போயிடுச்சு. வசூலிக்கப்பட்ட வரியில 1/6 பங்கு நவாபுக்கும் அவங்க குடும்ப பராமரிப்பிற்கும் ஒதுக்கப்பட்டுச்சு. இப்படி வந்து பாஞ்சாலக்குறிச்சியிலிருந்து வரி வாங்குற உரிமை வந்து கம்பெனி பெற்றது. அதாவது 1700 மைசூர் திப்பு சுல்தானும் ஆர்காட் நவாப்பும் சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போரின் முடிவுல வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுது 1781ல. அந்த உடன்படிக்கையின்படி இந்த பாஞ்சாலக்குறிச்சி சில கர்நாடக பகுதியெல்லாம் வந்து வரி வசூலிக்கிற நிர்வாகம் வந்து கம்பெனி கிட்ட போயிடுது. அந்த உடன்படிக்கையின்படி பாஞ்சாலக்குறிச்சியில வந்து வரி வசூலிக்கிற உரிமை வந்து கம்பெனி கிட்ட போகுது. அந்த வரி வசூலிக்கப்பட்ட வரியில 1/6 பங்கு நவாபுக்கும் குடும்ப பராமரிப்பு ஒதுக்குறாங்க. பாஞ்சாலக்குறிச்சியிலிருந்து வரி அதுதான் போயிடுது இல்லையா? அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்கும் கம்பெனி வந்து அதன் ஆட்சியாளர்களை, அதாவது வரி வசூலிக்கிறது வந்து ஆட்சியாளர்களை வந்து நியமிக்குது. ஆட்சியர்கள் வந்து பாளையக்காரர்களை என்ன பண்றாங்கன்னா அவமானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்துறாங்க. வந்து படைய வந்து பயன்படுத்துறதுனால இவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்படுது. வரி வசூலிக்கிறியா, உனக்கு அதிகாரம் இருக்கா, ஓகே, ஆனா எதுக்கு படை அனுப்புற அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கோவம் வருது. ஜாக்சனோடு ஏற்படும் மோதல். கட்டபொம்மனிலிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி பார்த்தீங்கன்னா 1798ஆம் ஆண்டு வாக்குல வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 3010 பகோடாக்கள் இருக்கு. இதை வசூலிப்பதற்காக ஜாக்சன் அப்படிங்கிற ஆட்சியரை வந்து கர்வமுள்ள ஆட்சியர் வந்து இராணுவத்தை அனுப்புறாரு. அது அனுப்புறது வந்து மதராஸ் அரசாங்கம் வந்து அனுமதிக்கிறத வந்து மறுத்துருச்சு. வேண்டாம், அப்படிலாம் அனுப்பாதீங்கன்னு மறுத்துருச்சு. அப்ப 1798 ஆகஸ்ட் 18ல ராமநாதபுரத்துல வந்து பாருங்க அப்படின்னு சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு ஆணை வந்து ஜாக்சன் போடுறாரு. இவரும் வந்து பல முறை வந்து ட்ரை பண்றாரு போய் பார்க்கறதுக்கு. குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் ஜாக்சன் அவரை சந்திக்க போகும்போது ஜாக்சன் என்ன பண்றாருன்னா அதை மறுக்கிறாரு. 1798 செப்டம்பர் 19ல அவருக்கு வந்து அனுமதி கிடைக்குது ஜாக்சனை பார்க்கறதுக்கு. எங்க பார்க்குறாருன்னா ராமநாதபுரத்துல பார்க்குறாரு. அப்ப வந்து ராணுவத்தின் மொத்த உருவமான ஜாக்சனின் முன்னாடி கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா 3 மணி நேரம் நிக்க வைக்கப்படுறாரு. அப்புறமேட்டு ஏதோ சம்திங் ஹேப்பன், அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னுட்டு ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் வந்து கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் தப்பிக்க வந்து ட்ரை பண்றாரு. அப்படி பண்ணும்போது அவரோட தம்பி ஊமைத்துரை வந்து சில ஆட்களோடு உள்ளார வராரு. கட்டபொம்மனை தப்ப வந்து உதவி செய்யறாரு. ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல வந்து ஒரு மோதல் ஏற்படுது. அதுல வந்து லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் வந்து அவரோட சில பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அப்ப வந்து ராமநாதபுரம் வாசல்ல வந்து யார் கொல்லப்படுறாங்கன்னா லெப்டினன்ட் கிளார்க். சிவசுப்பிரமணி யார் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில வைக்கிறாங்க. மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல். பாஞ்சாலங்குறிச்சிக்கு தப்பி போறார் இல்லையா, அவரு வந்து ஜாக்சன் வந்து ரொம்ப அவமானப்படுத்துறதை எல்லாமே மதராஸ் ஆட்சிக்குழு கிட்ட வந்து தெளிவுபடுத்துறாரு. அந்த குழுல பாத்தீங்கன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசமேசர்
அதாவது காசு கொடுத்து அந்த குழுவுல யாரும் இல்ல. அப்ப வில்லியம் ப்ரவுனா ஓரமா நின்னு அதுக்கு நியாயத்த சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குழுவின் முன்னாக வந்து ஆஜராகும்படி கட்டபொம்மன வந்து பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த வர சொல்றாரு. அப்ப வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து சிறையிலேருந்து விடுவிச்சுட்டு, அப்புறமேட்டு கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்றாங்கன்னா, பணிநீக்கம் செய்றாங்க. சொல்லி நீ கேட்காம இப்படி பண்றியேன்னு. இது வந்து யாரு செய்றாருன்னா, ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிடுறாரு. யாரு? எட்வர்ட் கிளைவ். அ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவருக்கு வந்து கட்டபொம்மனுக்கு அந்த குழுவுல பல கிளையா 3 பேர் சொன்னோம் இல்லையா? அப்ப எப்படியாவது அந்த கிளைவ் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ட்ரிக்கு. அப்ப கிளை வந்து 3 பேர் இருக்காங்க இந்த குழுவுலன்னு பார்த்தோம். அப்ப கிளைவு, எட்வர்ட் எப்படியாவது இந்த குழு காப்பாத்தும் அப்படின்னு வராங்க. அப்ப எட்வர்ட் கிளைவ். அடுத்தது குழுவின் முன்பாக கட்டபொம்மன் என்ன பண்றாரு? எப்ப ஆஜராகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1798 டிசம்பர் 15ல ராமநாதபுரத்துல நிகழ்ந்தத வந்து விளக்கம் செய்றாரு. கட்டபொம்மன் வந்து அத வந்து விசாரிச்சுட்டு, கட்டபொம்மன் வந்து குற்றவாளி அல்ல அப்படின்னு அந்த குழு வந்து முடிவு செய்து, ஜாக்சன நிரந்தர பணி நீக்கம் செய்றாங்க. அப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் ஆட்சியர் வரணும் இல்லையா? அவரு யாருன்னா, எஸ்.ஆர். லூசிங்டன் என்பவர வந்து நியமிக்கிறாங்க. கட்டபொம்மனும் வந்து நிலுவைத் தொகையில 1080 பகோடாக்கள் தவிர மீதி வந்து தொகையின வந்து செலுத்துறாங்க. அப்ப 3310ல 1080 போயிடுச்சுன்னா 2000 இப்ப கேன்சல் பண்ணா 2, 3 அப்ப 2230 பகோடாக்கள் வந்து அவர் கட்டிறாரு. அடுத்தது கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். இவர் வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர் அதாவது திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருக்க பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையில மருதன் பாண்டியர் வந்து ஏற்படுத்துறாரு. இந்த டைம்ல ஒரு கூட்டமைப்பு ஏற்படுது. எங்க அப்படின்னா கட்டபொம்மன் இருக்கிற பூலித்தேவர் இதுல வந்து பாளையக்காரர் கூட்டமைப்பு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. வேலு நாச்சியார்ல வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறதுல வந்து மருதநாயக்கர் வந்து ஒரு கூட்டமைப்பை கூட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், ஆனைமலையில யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையின் மருது பாண்டியர் வந்து ஏற்படுத்துறாரு. மருது பாண்டியர் அதன் தலைவரா செயல்படுறாங்க. திருச்சி அறிக்கை வந்து அந்த கூட்டமைப்புல திருச்சி அறிக்கை வந்து தயாரிக்கப்படுது. திருச்சி அணைக்கு திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த கூட்டமைப்புல கட்டபொம்மனின் ஆர்வத்தை வந்து தூண்டுது. ஓகே அப்படின்ட்டு இன்னும் வந்து அவருக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கு. அப்ப கட்டபொம்மனின் ஆர்வத்தை அதாவது மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை வந்து ஆட்சியர் லூசிங்டன் அதாவது ஓகே அவங்க அந்த கூட்டமைப்பு பண்றாங்க இல்லையா? ஓகே நம்ம அவர் கூட போய் ஜாயின் பண்ணா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஆர்வத்த தூண்டுது. அப்ப மருது சகோதரர்கள கட்டபொம்மன் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பார்க்கறத வந்து புதுசா ஒரு ஆட்சியர் நியமிக்கிறாங்க இல்லையா? யாருன்னா லூசிங்டன்னு. அவரு வந்து தடுக்க வந்து முயல்றாரு. ஆனாலும் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பதுல முடிவெடுக்கிறாங்க. கட்டபொம்மன் வந்து தனது செல்வாக்க பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர் தானே அவங்க கூட சேராம இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து பாளையக்காரரோட இணைக்க வந்து முயல்றாரு. ஆனா சிவகிரி பாளையக்காரர் வந்து சேரத்துக்கு மறுக்கிறாரு. ஆனால் சிவகிரி பாளையத்தினர் கம்பெனிக்கு ஏன் மறுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வர்றதுனால அந்த முடிவு வருது. அதனால கட்டபொம்மனுக்கு கோவம் வந்துச்சு. சரி சிவகிரியை நோக்கி படைய நகர்த்தலாம் அப்படிங்கும்போது, கம்பெனிக்கு வந்து அது சவாலா இருக்குது. கம்பெனி தன் படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுறாங்க. அடுத்தது பாஞ்சாலக்குறிச்சி முற்றுகை. இப்ப வந்து அவங்க வந்து போலாம் அந்த படைப்பிரிவை திருநெல்வேலிக்கு நோக்கி போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அடுத்தது வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை நடக்குது. எப்பன்னா மே 1799ல மதராஸ்ல இருக்கிற வெல்லஸ்லி பிரபு வந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த பகுதியில நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த படைகளை திருநெல்வேலிக்கு போக சொல்லி உத்தரவிடுறாரு. ஏன்னா அவர் வந்து லூசிங்டன் வந்து கம்பெனி வந்து அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை தாக்குறதுக்கு முடிவு பண்றதுனால சப்போர்ட் வேணும் இல்லையா? அப்ப மதராஸ்ல இந்த வெல்லஸ்லி பிரபு வந்து இந்த
படைகள்லாம் இருக்கும். அங்கங்க ஒரே இடத்துல இருக்காது. இப்ப திருச்சியில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு. எல்லா படையும் திருநெல்வேலி நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மே 1799ல. படைகளுக்கு மேஜர் பானர்மன் தலைமை வைக்கிறாரு. அந்த படைகள வந்து ஆட்சியர் வந்து லூசிங்டன்னு இத பார்த்துட்டு வெல்லஸ்லி பிரபு வந்து போங்கன்னு ஆணையிடுறாங்க. அப்ப அந்த படை இருக்கும் இல்லையா? அதுல வந்து தலைமை வகித்தவர் யாருன்னா மேஜர் பானர்மன். பானையெல்லாம் தூக்கிட்டு போறாரு. மேஜர் படைகளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பானையெல்லாம் தூக்கிட்டு போறாரு. அப்ப மேஜர் பானர்மன். அப்ப திருவிதாங்கூர் படைகளும், பிரிட்டிஷ் படைகளோட அப்ப அந்த டைம் திருவிதாங்கூர் வந்து களக்காடு போர்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? ஆனா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியில திருவிதாங்கூர் படைகள் வந்து பிரிட்டிஷோடு இணையுது. கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை 1 வந்து 1799 செப்டம்பர் 1ல வந்து வழங்கப்படுது. வந்து போகன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, வந்து நீங்க சரணடைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது 1799ல செப்டம்பர் 1ல வந்து சொல்றாங்க. அப்ப கட்டபொம்மன் வந்து பிடிகொடுக்காத அது இல்ல அவர் வராத காரணத்தினால மேஜர் பானர்மன் வந்து கோட்டையை வந்து தாக்குறாங்க. பானர்மன் வந்து செப்டம்பர் 5 அன்று முழு படையும் பாஞ்சாலக்குறிச்சியில கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டது 1ஆம் தேதி. 4 நாள் கழிச்சு 5ஆம் தேதி வந்து முழு படையும் பாஞ்சாலக்குறிச்சியில கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறாங்க. எதுவுமே கான்டாக்ட் பண்ணாத மாதிரி பண்ணிடுறாங்க. பானர்மன் வந்து ராமலிங்கரை தூதனுப்பி இங்க வந்து யாரு காட்டி கொடுக்குறாங்கன்னா ராமலிங்கர். பாஞ்சாலக்குறிச்சி கட்டபொம்மன் வந்து லிங்கத்தை வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு லிங்கம் ராமலிங்கர் அவரு வந்து தூதனுப்பி கோட்டையோட ரகசியங்கள் கட்டபொம்மனை சரணடையுமாறு சொல்றாங்க. போய் வந்து நடுவுல ஒருத்தர் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ராமலிங்கரை தூது அனுப்பி நீங்க சரணடைஞ்சிருங்கன்னு சொல்லும் போது கட்டபொம்மன் வந்து மறுக்கிறாரு. அப்ப போய் பேசும்போது அந்த கோட்டையோட ரகசியங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி என்ன பண்றாருன்னா போய் பானர்மன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அப்ப ராமலிங்கம் வந்து சேகரிக்கிறாரு. அந்த அறிக்கையின்படி பானர்மன் வந்து இப்படி இப்படிலாம் இருக்கு. அப்ப இப்படி இப்படின்னு தாக்கனா வந்து எந்தெந்த இடத்துல தாக்கனா பிடிக்கலாம் அப்படிங்கறது பிளான் பண்ணி பானர்மன் வந்து தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறாரு. அடுத்தது கோலார்பட்டியில நடைபெற்ற மோதல்ல சிவசுப்பிரமணியார் கைது செய்றாங்க. எங்க வந்து சிவசுப்பிரமணியார் எப்ப வந்து கைது செய்றாங்கன்னா கோலார்பட்டியில நடைபெற்ற மோதல்ல சிவசுப்பிரமணியார் வந்து கைது செய்யப்படுறாங்க. கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு வந்து என்ன பண்றாருன்னா அங்க பாஞ்சாலக்குறிச்சியில இருந்து தப்பி எங்க போறாருன்னா புதுக்கோட்டைக்கு தப்பி போறாரு. பிரிட்டிஷார் அவர் தலைக்கு வந்து ஒரு வெகுமதியை வந்து அதாவது கட்டபொம்மன் தலை கொண்டு வந்தா இவ்வளவு தரம் அப்படின்ட்டு ஒரு வெகுமதியை வந்து நிர்ணயிக்கிறாங்க. எட்டயபுரமும் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட அப்ப யாரு வந்து காட்டி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரகசியத்தை சொன்னது ராமலிங்கர். இங்க காட்டி கொடுக்கிறது எட்டயபுரமும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் வந்து இறுதியில வந்து பிடிபடுறாரு. சிவசுப்பிரமணியார் வந்து கோலார்பட்டியில வந்து கைது செய்யப்படுறாங்க இல்லையா? அவரு வந்து நாகலாபுரத்துல செப்டம்பர் 13ல வந்து தூக்கிலிடப்படுறாங்க. சிவன் இருக்கிற இடத்துல நாகம் இருக்கு இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சிவன்னா நாகலாபுரம், சிவசுப்பிரமணியன்னா அதே செப்டம்பர் 13 நாகத்தை பார்த்தா பயமா இருக்கும். அப்ப 13 செப்பல் போட்டுட்டு போங்க. அப்ப செப்டம்பர் 13ல வந்து தூக்கிலிடப்படுறாரு. பானர்மன் விசாரணையின் பேர்ல அதான் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா மேலோட்டமா கேலி கூத்த வந்து பாளையக்காரர்கள் மூலமா நடக்குது. அப்புறம் அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினாரு. முன்பாக வந்து அதாவது அக்டோபர் 16ல வந்து விசாரிக்கிற மாதிரி ஒரு இது நடக்குது. விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏத்துக்கிட்டார். நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. திருநெல்வேலிக்கு மிக அருகில திருநெல்வேலிக்கு பக்கத்தால இருக்கிற கயத்தாரின் பழைய கோட்டைன்னு இருக்கு. அதுக்கு முன்பா ஒரு புளிய மரத்துல எந்த மரம்னா புளிய மரத்துல பாளையக்காரர்கள் முன்னிலையில கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. இப்படி போற்றுதலுக்குரிய திகழ்ந்த பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரர் யாருன்னா கட்டபொம்மன். அவரோட வாழ்க்கை முடிவடையுது. அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ள உதவுது. அவர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட இது. அடுத்தது மருது சகோதரர்களை பத்தி பார்க்கலாம். இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மனும் இறந்துட்டாரு. பெரிய மருது அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னா வெள்ளை மருது. பெரிய வெள்ளை இப்படி ஒத்த சொல்லி வருது இல்லையா? அப்ப வெள்ளை மருது.
ஒரு 1748லேருந்து 1801 1748லேருந்து 1801 அதே தம்பியான சின்ன மருது 1753லேருந்து 1801 வரைக்கும் இவரோட காலகட்டங்கள் இருக்கு. 2 பேருமே சிவகங்கையின் முத்துவடுகநாதர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட படை தளபதியா இருந்திருக்காங்க. காளையார் கோயில் மோதல்ல வந்து முத்துவடுகநாதர் இறக்குறாங்க இல்லையா, அந்த போர்ல முத்துவடுகநாதர் இறந்த பின்னாடி வேலு நாச்சியாருக்கு அரசுரிமை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருது சகோதரர்கள் வந்து நல்லா பாடுபட்டாங்க. இது வந்து நடக்கிறது வந்து 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகள்ல மருது சகோதரர்கள் வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. ஏன்னா வேலு நாச்சியார் முடிஞ்சாச்சு, வீரபாண்டிய கட்டபொம்மன் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அவங்களே டைரக்டா வந்து பிளான் பண்றாங்க. கட்டபொம்மனின் இறப்புக்கு பின்னாடி சகோதரர் வந்து ஊமை, அப்ப அதுல வீரபாண்டிய கட்டபொம்மன்ல மீதி இருக்கிறது சகோதரர்கள். ஊமைத்துறை இருக்காங்க. வேலு நாச்சியார்ல பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றாங்க. அவர்கள் வந்து நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை, அதாவது என்ன பண்றாங்கன்னா மருது சகோதரர்களும் ஊமைத்துறை என்ன பண்றாங்க, நவாபு தானே பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களோட பொருளை வந்து கொள்ளையடித்ததோடு கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதம் ஏற்படுத்துறத பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. மருது சகோதரர்களின் கழகம் பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 1801 வரைக்கும் நடக்குது. கட்டபொம்மனின் கழகம் பார்த்தீங்கன்னா 1791ல ஒடுக்கப்பட்ட போதும், கட்டபொம்மன் கழகம் 1799ல ஒடுக்கப்பட்ட போதும் 1800ல மீண்டும் கழகம் வந்து வெடிக்குது. வந்து கட்டபொம்மன் இறந்த பிறகு திரும்பவும் 1 வருஷம் கழிச்சு வந்து கழகம் வந்து வெடிக்குது. பிரிட்டிஷாரின் குறிப்புகள்ல வந்து இது 2வது பாளையக்காரர் போர், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியார் இறந்த பிறகு மருது பாண்டியர்களும் ஊமைத்துறையும் வந்து இது வந்து 2வது பாளையக்காரர் போர்னு குறிப்பிடுறாங்க. இப்போர்ல சிவகங்கையின் மருது பாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், யார் யார் வந்து பண்றாங்கன்னா சிவகங்கையின் மருது பாண்டியர், திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் இப்ப புலித்தேவர் வந்து ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பை பண்ணுவாரு. அடுத்தது வந்து வேலு நாச்சியார்ல வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு நடக்கும். அதே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வந்து தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டமைப்பு நடக்குது. மருது சகோதரர்கள் ஊமை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு நடக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையோட மருது சகோதரர்கள், திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், மலபார்ல கேரளவர்மா, மைசூர்ல கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாச்சி இந்த கூட்டமைப்பால் வழி நடத்தப்படுது. விருபாட்சியில, அதாவது திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில ஏப்ரல் 1800ல சந்திக்க வந்து கம்பெனியாருக்கு எதிராக கிழக்குந்தேலும் அவர்கள் சந்திக்கிறாங்க. விருபாட்சியில மீட் பண்றாங்க. யார் யாருன்னா சிவகங்கையின் மருது பாண்டியர், திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா துண்டாச்சி இவங்க எல்லாம் விருபாட்சியில மீட் பண்ணாங்க. எப்பன்னா ஏப்ரல் 1800ல மீட் பண்ணாங்க. அதுல மீட் பண்ணி கம்பெனியாருக்கு எதிராக முடிவு எடுக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஜூன் 1800ல் ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக கோயம்புத்தூர்ல ஒரு எழுச்சி வருது. எப்பன்னா ஜூன் 1800ல ஒரு எழுச்சி ஏற்படுது. அது எங்க பரவுதுன்னா ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவுது. நிலைமையை புரிந்து கொண்ட கம்பெனியார் வந்து மைசூர்ல என்ன பண்றாங்கன்னா மைசூர் கிருஷ்ணப்பா மீதும் மலபார்ல கேரளவர்மா மீதும், கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இருக்காங்க, அப்ப அங்க கடைசி 2 பேர்த்த வந்து கட் பண்ணி விடுறாங்க. மைசூரின் கிருஷ்ணப்பா, மலபாரின் கேரளவர்மா இவர் மீதும் போர் தொடுக்க போவதாக அறிவிக்கிறாங்க. கோயம்புத்தூர் வந்து ஜூன் மாசம் வந்து பிரச்சனை போகுது இல்லையா, அது வந்து யாருக்கு போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம். வந்து பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு அங்க இருக்கிற பாளையக்காரர்களை பிடிச்சு தூக்கிலிடப்படுறாங்க. எங்கெங்கன்னா கோயம்புத்தூர்ல பிரச்சனை போகுது இல்லையா, அது வந்து திருச்சி, கோயம்புத்தூர்ல வந்து ராமநாதபுரம், மதுரைக்கு பரவுது இல்லையா, அப்ப அந்த கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அப்புறம் தாராபுரம் இந்த பகுதியில இருக்கிற பாளையக்காரர்களை பிடிச்சு தூக்கிலிடப்படுறாங்க. கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையும் சிவத்தையாவும், கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாரு, ஊமைத்துறையும் சிவத்தையாவும். சிவப்பா இருக்கனால அவரு வந்து பேசவே மாட்டாராம். அது வந்து நான் தான் சிவப்பா இருக்கல, நான் எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு ஊமைத்துறையும், ஊமையா இருக்குன்னு பேர் வந்துருச்சு, ஊமைத்துறையும் சிவத்தையாவும். பிப்ரவரி 1801ல் பாளையக்கார கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில பதுங்கி இருக்கிறாங்க. யாரு, கட்டபொம்மன் சகோதரர்கள் வந்து ஊமைத்துறையும் சிவத்தாயாவும் தப்பிச்சு பிப்ரவரி 1801ல் தப்பிச்சு பாளையங்கோட்டை சிறையில இருந்து, எந்த கோட்டைன்னா பாளையங்கோட்டை சிறையில வச்சிருக்காங்க, அந்த கோட்டை சிறையில இருந்து தப்பிச்சு
கமுதியில பதுங்கி இருப்பத வந்து சின்ன மருது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தான் வந்து கட்டபொம்மன் சகோதரர்கள் வந்து கமுதியில இருக்காங்கன்னு சொன்னோனே, அவர்களை தம் தலைமையிடமா சிறுவயல் அப்ப தலைமைன்னா சிவகங்கையின் தலைமை பார்த்தீங்கன்னா சிறுவயல். அங்க வந்து அழைத்து போறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்துல மீட்டுறாங்க. அடுத்தது காலின் மெக்காலே. இங்க வர்றது வந்து காலின் மெக்காலே மேக்கால வராங்க. கடைசியா வர்றது மேக்குல வந்து சரணடைகிறாங்க அப்படின்னும்போது மெக்காலே. தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் வந்து ஏப்ரல்ல மீண்டும் கோட்டைய முற்றுகையிடுது. ஏப்ரல்ல மீண்டும் கோட்டைய முற்றுகையிடுது. அவர்கள் மருது சகோதரர்களும் என்ன பண்றாங்கன்னா, சிவகங்கையில அடைக்கலம் கோரினாங்க. தப்பி ஓடியவர்களை அதாவது ஊமைத்துரையும் சிவத்தையையும் ஒப்படைக்கும்படி அது யாரு வந்து பாளையங்கோட்டையிலேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க? ஊமைத்துரையும் சிவத்தையாவும். அவங்கள வந்து அம் மருது சகோதரர்கள் அதாவது ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள்ட்ட கம்பெனி வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து இல்ல நாங்க ஒப்படைக்க மாட்டோம்னு மறுத்துறாங்க. அதை அடுத்து கர்னல் அக்னியும், கர்னல் இன்னிங்ஸும் சிவகங்கையை நோக்கி படையை வந்து நடத்துறாங்க. கட்டபொம்மனுக்கு வந்து படையில தளபதியா இருந்தது வந்து பாணர்மன்னா. இங்க வந்து மருது சகோதரர்களும் அதாவது மருது சகோதரர்கள் அப்புறம் கட்டபொம்மன் சகோதரர் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா யாரு போறாங்கன்னா, கர்னல் அக்னியும், கர்னல் இன்னிங்ஸும். எதை நோக்கி போறாங்கன்னா, சிவகங்கைய நோக்கி படையை நடத்துறாங்க. மருது சகோதரர்கள் வந்து ஜூன் 1801 ஆண்டில் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அதுக்கு பேரு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு அழைக்கப்படுது. 1801 ஆண்டு பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்றாங்க. பிரிட்டிஷாருக்கு வந்து எதிராக மண்டல, ஜாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் தான் 1801 ஆண்டுல ஒரு பேரறிக்கையா வருது. அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஒரு பேரறிக்கை வந்து விடுறாங்க. இந்த பேரறிக்கை வந்து எங்கெங்க ஒட்டுறாங்கன்னா, திருச்சியில நவாப் கோட்டையின் முன் சுவரிலும், ஸ்ரீரங்க கோயிலின் சுற்றுச்சுவரிலும் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விழுந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டாங்க. அந்த பேரறிக்கையெல்லாம் பார்த்துட்டு ஒன்று திரண்டுறாங்க. சின்ன மருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து திரட்டுறாங்க. வங்காளம், சிலோன், மலேயா எங்கன்னா இந்த எல்லாமே கிழக்கு சைடு. வங்காளம், சிலோன், மலேயா இது எல்லா இடத்துலையும் நிறுத்தி வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்துடுறாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷ் அங்க பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்து அவரை விடுங்க அப்படின்னு சொல்றது அந்த டைம்ல யார் யார் சேர்ந்துக்கிறாங்கன்னா, புதுசா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் கை கோர்த்தாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர். அடுத்தது ஆங்கிலேயரின் பிடித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரர்கள் படைகளின் பிரிவை வந்து ஏற்படுத்தினாங்க. சிவகங்கையின் வீழ்ச்சி. ஆங்கிலேயர்கள் வந்து மே மாசம் 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்குறாங்க. எங்கன்னா மே 1801 தஞ்சாவூர்லையும் திருச்சியும் தாக்குறாங்க. கலகக்காரர்கள் வந்து எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்மலையிலும் காளையார் கோவிலும் வந்து தஞ்சம் புகுறாங்க. ஏன்னா சிவகங்கை காளையார் கோயில்லாம் வந்து முத்துவடுக நாதரோட இது தானே. அப்ப காளையார் கோயிலும் பிரான்மலையிலும் வந்து தஞ்சம் புகுறாங்க. பிரிட்டிஷார் படைகள் மீண்டும் வந்து தோற்கடிக்கப்பட்டன. படைகளால் வந்து யார் தோத்து போறாங்கன்னா, மருது சகோதரர்கள் இவங்களை தான் தோத்து போறாங்க. இறுதியா வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனியை விஞ்சி நின்றது. கடைசியா வந்து அவங்க தான் சக்சஸா நிற்கிறாங்க. கழகம் தோற்றதால 1801 சிவகங்கை வந்து எப்ப இணைக்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கிட்ட இணைச்சிட்டாங்க. ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர். ராமநாதபுரத்தின் அரசர் வந்து யாரு? வேலுநாச்சியாரோட அப்பா இருந்தது தானே. அப்ப ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலேற்றப்படுறாங்க. மருது சகோதரர்கள் வந்து 2 பேர் இருக்கனால ஆட்டோல கொண்டுட்டு போறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். 2 பேர் வந்து டபுள் மடங்கு ஆகுது. அப்ப 24 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் எப்படி திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப திருப்பத்தூர். ராமநாதபுரம் திருப்பத்தூர் எங்க இருக்குன்னா, ராமநாதபுரத்தின் அருகே இருக்கிற திருப்பத்தூர். அடுத்தது ஊமைத்துரையும் சிவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலக்குறிச்சி தான் அவங்க இடம். அப்ப அங்கேயே வந்து தலை துண்டிக்கப்படுது. எங்கன்னா 1801 நவம்பர் 16 கலகக்காரர்களின் 73 பேர் பிடிச்சு அதாவது மலேசியா இருக்காங்க இல்லையா, இங்க பின்னாங்கிற்கு வந்து நாடு கடத்தப்படுறாங்க. எத்தனை பேர்னா 73 பேர்.
பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. இதனால் மருது சகோதரர்கள் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சின்னு அழைக்கப்படுறாங்க. அது இல்லாம தமிழக வரலாற்றுல தனித்துவம் பெற்றதா இருக்கு. கர்நாடகா உடன்படிக்கை 1801, 1799 மற்றும் 1800 1801 ஆண்டு பாளையக்காரர்களின் கழகம் அடக்கப்பட்டதன் விளைவா தமிழகத்தின் அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்து போக செய்தது. ஒரு டல்லா ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. 1801 ஜூலை 31ல ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை ஒன்று ஏற்படுது. ஃபைனலாக அங்கே ஒரு கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31ல கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுது. அதன்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வருது. அனைத்து கோட்டைகளும் வந்து இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்படுது. அடுத்தது தீரன் சின்னமலை. அவரோட காலம் வந்து 1756 1805 வரைக்கும் நடைபெறுது. இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்பட்ட தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறக்கிறாரு. அப்ப தீரன் சின்னமலையோட பேர் வந்து தீர்த்தகிரி. அவர் வந்து சிலம்பம், வில் வித்தை, குதிரை ஏற்றம் மட்டுமல்லாம நவீன போர் முறைகளும் வந்து வேலு நாச்சியார்லாம் பார்த்தாங்களா, வில் வித்தை இதெல்லாம் வந்து அவங்க கத்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தீரன் சின்னமலையும் சிலம்பமும் வில் வித்தையும் குதிரை ஏற்றமும் அது இல்லாம நவீன போர் முறைகளும் கத்துக்கிறாங்க. கொங்கு பகுதியில குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகள், கொங்கு பகுதி எந்த பகுதியில வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னா கொங்கு பகுதியில குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குறதுக்காக வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். அப்பகுதியின் மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டுல இருந்தது. அந்த பகுதி யார் கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டுல இருந்தது. மைசூர் வந்து சுல்தானின் கட்டுப்பாடு எப்படின்னா மைசூர் வந்து சுல்தானின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப திப்புவின் திவானா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி என்பவரால வரி வசூலிக்கப்படுது. ஒரு முறை திவான் வந்து வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு வந்து திரும்பி கொண்டிருக்கும் போது தீர்த்தகிரி அந்த தீரன் வந்து அவரை வழிமறித்து வரி பணம் முழுவதையும் பறித்து கொள்றாரு. முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்க சின்னமலையே வரி பணத்தை வந்து பிடுங்கி கொண்டதாக சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு வரி கொடுத்துறாரு. அதன் பிறகே தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு நிலைச்சு நிற்குது. எப்படி அவமதிப்புக்குள்ளான திவான் வந்து சின்னமலையை தாக்க படை வந்து அனுப்புறாரு. இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில மோதிக்கிச்சு. சின்னமலையே வெற்றி பெறாரு. அப்ப வெற்றி பெற்ற ஆற்றங்கரை வந்து நொய்யல். திப்புவின் இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை வந்து அவ்விடத்தையே விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாரு. எனவே அந்த இடம் வந்து ஓடா நிலைன்னு அழைச்சாங்க. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக எந்த முறையை கையாண்டாங்கன்னா கொரில்லா போர் முறையை வந்து கையாண்டிருக்காரு. இறுதியாக அவர் சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில சிறை வைக்கிறாங்க. சகோதரர்களை வந்து கைது செய்து எங்க வந்து சிறை வைக்கிறாங்கன்னா சங்ககிரியில. ஆங்கிலேயர் ஆட்சியை ஏற்க வலியுறுத்துறாங்க. அதற்கு இணங்க மறுக்கிறாரு. அதே மாதிரி 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையின் உச்சியில தூக்கிலிடப்படுறாரு. யாருன்னா தீரன் சின்னமலை. அடுத்தது வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்துல பாளையக்காரர்கள் அனைவரும் ஒடுக்குவதற்கு முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா 1792 திப்போடு ஏற்பட்ட போரின் முடிவுல என்னன்னா சேலமும் திண்டுக்கல்லும் போயிடுச்சு. அடுத்தது 1799 ஆங்கிலேயர் மைசூர் போரின் முடிவுல கோயம்புத்தூர் இணைச்சாங்க. அடுத்தது 1798 தஞ்சாவூர் அரசர பகுதி இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்துட்டு கப்பம் கட்ட தள்ளப்பட்டாரு. கட்டபொம்மன் எதிர்ப்பு வந்து 1799 மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801 ஆகியவற்றிலும் ஒடுக்கிய பின்னாடி பிரிட்டிஷார் ஆர்காட் நவாப் வந்து என்ன பண்றாருன்னா விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கட்டாயப்படுத்துறாங்க. குற்றம் சுமத்தி வந்து ஒரு ஒப்பந்தத்துல வந்து திணிக்கிறாங்க. 1801 ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆர்காட் நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி எல்லா மாவட்டங்களையும் அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தை எங்ககிட்டயே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இந்திய வீரர்களின் மனக்குறை அப்படின்னா ஆனாலும் எதிர்ப்பு வந்து அடங்கல. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும் நில சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக வந்து எதிர்கால திட்டம் குறித்து நிதானமா
சிந்திக்கினே இருக்காங்க. அதன் விளைவா 1806ல் வேலூர் புரட்சிக்கு புரட்சியா வருது. புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படின்னா பிரிட்டிஷ் ராணுவத்துல இப்ப இது பாத்தீங்கன்னா இது இந்த வேலூர் புரட்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எதனால அப்படின்னு பார்த்தா குறைவான ஊதியம் குடுக்குறாங்க. அங்க ராணுவத்துல இந்திய சிப்பாய்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு குறைவான ஊதியமும், பதவி உயர்வும் கிடையாது. அதே மாரி கடுமையா கோபத்துடன் பணியாற்றிக் அந்த பிரச்சனை அதெல்லாம் மனசுல வச்சுட்டு, குறைவான ஊதியம், பதவி உயர்வும் கிடையாது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தங்களின் சமூக, சமய நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுக்கு குறைவான மதிப்பும் குடுக்குறாங்க. அவர்களின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துது. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலுக்கும் அவங்க சிரமப்படுத்துறாங்க. சோதனையின் அடிப்படையில அதாவது எதுன்னா சோதனை அடிப்படையில நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதும் கோபம் வந்துச்சு. அதே மாதிரி அதன் காரணமா ஒரு பஞ்சம் ஏற்படுது. 1805ல் பஞ்சம் ஏற்படுது. பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. திப்புவின் மகன்களும் குடும்பத்தினரும் எங்க சிறை வச்சாங்க அப்படின்னு பார்த்தா வேலூர் கோட்டையில சிறை வைக்கிறாங்க. அந்த வேலையில அதாவது சிறை வைக்கப்பட்ட வேலையில தங்கள் திருப்தி இல்லாம இருக்கும் இல்லையா? அந்த இதை முடிவு பண்றாங்க. ஒரு பிரச்சனை பண்ணலான்னு. புரட்சி ஏற்படுவதற்கு இயக்க சக்தியா யார் இருந்திருக்காங்கன்னா தலைமை தளபதி யாருன்னா சர் ஜான் கிரடாக். அவரு வெளியிட்ட ஒரு புதிய ராணுவ விதிமுறை தான் பிரச்சனை. இதெல்லாம் மனசுல போட்டு குமரிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த கொண்டுட்டு வர்றாரு. யாருன்னா தலைமை தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் கிரடாக் தளபதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது யாருன்னா சர் ஜான் கிரடாக் ஒரு புதிய ராணுவ விதிமுறையை கொண்டுட்டு வராங்க. அதுதான் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ சாதனைகளையோ அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர்கள் தாடியை முழுவா நல்ல அதாவது தாடி சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்து ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும். இப்ப எப்படி சொல்றாங்களோ ஸ்கூல்ல எப்படி இருக்கணுமோ அதை சொல்றாங்க. அப்புறம் புதிய வகை தலைப்பாகையை எரிகின்ற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போல இருந்துச்சு. மிகவும் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பாகையில வைக்கப்பட்ட விலங்கு தோலினால் ஆன லட்சணை தான் இதுக்கு காரணம். புதிய தலைப்பாகையை அணைவதில் தங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுத்தாங்க. இல்லை எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா கம்பெனி நிர்வாகம் அந்த கவனத்துல கொள்ள நீ என்ன சொல்றது நான் சொல்றது நீ கேளு. தலைப்பாக கொண்டுட்டு வந்தது அதுல ஒரு சிம்பல் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. புரட்சி வெடிக்குது 1806ல் ஜூலை 10 1806 6 7 10 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 1806 ஜூலை 10ல் அதிகாலையில முதல் மற்றும் 23 ஃபர்ஸ்டும் 23 படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கிகளால் முழக்கத்தோடு புரட்சியில இறங்குறாங்க. கோட்டை காவற்படையில உயர் பொறுப்பு வகித்தவர் யாருன்னா கர்னல் சான்கோட். அதாவது கோட்டை காவற்படையில உயரமான ஒரு ஃபேனை போட்டிருக்காங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அப்ப கர்னல் சான்கோட் என்பவர் ஃபர்ஸ்ட் பலி ஆகுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் நிக்காரஸ் 23 அதான் 23 படைப்பிரிவை சேர்ந்தவர் மிச்சர் சாப்பிட்றாரு. 23 படைப்பிரிவை சேர்ந்தவர் மிச்சர் சாப்பிட்றாரு. ஃபர்ஸ்ட் உயரமான உயர் பொறுப்பு வகித்தவர் கர்னல் சான்கோட். அவர் பலியாகிறாரு. அடுத்தது 23 படைப்பிரிவை சேர்ந்தவர் நிக்காரஸ். அவர் கொல்லப்படுறாரு. கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஸ்ட்ராங்கா கோட்டையை கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்கிறாரு. சூழலை விசாரித்தறிய முற்பட்ட அவர் உடல் தோட்டம் அதாவது ஸ்ட்ராங்கா தான் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த துப்பாக்கி சவுண்ட்லாம் கேட்கும்போது போய் நிற்கும் போது துப்பாக்கியால சுற்றுறாங்க. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் 1 மணி நேரத்துக்குள்ள கொல்லப்படுறாங்க. அவர்களின் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். யாருன்னா லெஃப்ட் ரைட் வாங்கிறாங்க. லெப்டினன்ட் யாருன்னா எல்லி இழைச்சி போய் இருக்கிற ஒரு பாப்பா அப்படின்னு நமக்கு இழைச்சி போய் இருக்கிற ஒரு பாப்பா மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களா இருக்காங்க. ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. கோட்டையில் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கடந்து போயிட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர் துப்பாக்கியால செத்து போயிட்டாரு. இது வெளியில இருந்தவர் யாருன்னா வெளியில கோட்டையை கூட்டிட்டு இருக்கிறவரு. அப்ப மேஜர் கூட்ஸ் ஆர்கால்டின் குதிரை படை தளபதியாக இருக்காங்க. இவரு
ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதியா இருந்த கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆற்காட்டின் அதாவது வெளியில இருந்தவர் மேஜர் கூட்ஸ். இது ஆற்காடுல இருப்பார் இல்லையா, அதுல குதிரைப்படை தளபதியா இருந்தவர் யாருன்னா கர்னல் ஜில்லஸ்பி. ஜில்லாவா அதாவது ஜில்லுன்னு அந்த குதிரை பார்த்தா ஜில்லால இருக்கிற குதிரை மாதிரி இருக்கு. அப்ப ஆற்காடு குதிரைப்படையின் தளபதி கர்னல் ஜில்லஸ்பி தகவல் கொடுக்குறாரு. யாருன்னா கூட்டிட்டு இருந்தவர் மேஜர் கூட்ஸ். கேப்டன் யங்கின் தலைமையில அப்ப அங்க இருந்து ஒரு குதிரையில வருவாங்க இல்லையா, அப்ப கேப்டனின் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவின் இவர் தளபதி ஜில்லஸ்பி. அப்ப குதிரை ஒரு படை இருக்கும் இல்லையா, அதோட தலைமை யாரோட தலைமையில வருதுன்னா கேப்டன் யங்கா இருக்கிற தலைமையானவர் குதிரைப்படை பிரிவோட தலைமையா வகித்து வராரு. எப்பன்னா காலை 9 மணி அளவுல வராரு. கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைகிறாரு. எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கு. இதற்கிடையே புரட்சியாளர்கள் திப்புவின் மூத்த மகனான ஃபதேக் ஐதர் அலி சொல்லுமையா, அப்ப பேரனுக்கும் ஹைதர்னு இருப்பாங்க. அப்ப ஃபதேக் ஐதர் புதிய மன்னரா பிரகடனம் செய்யறாங்க. மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை மைசூர் சுல்தானோட கொடி எதுனா புலிக்கொடி, அதை கோட்டையில ஏற்றிடுறாங்க. போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாம ஜில்லஸ்பி என்ன பண்றாரு, வந்தோடனே வீரர்களின் புரட்சியை வன்மையா ஒடுக்குறாரு. நேர்ல கண்ட ஒருவரின் வாக்குமூலம் படி கோட்டையில மட்டுமே 800 வீரர்கள் பிணமா கிடந்ததும் பதிவு செய்யப்படுது. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூர்லயும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 800 பேர் செத்து போய் கிடந்தாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியிலும் வேலூர்லயும் 600 பேர் சிறை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. புரட்சியின் பின்விளைகள். நீதிமன்ற விசாரிக்க பின்னாடி குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியால் கட்டிய நிலையில சுடப்பட்டோம். 6 பேர் பீரங்கியில கட்டிப்பட்டாங்க. அடுத்தது 5 பேர் துப்பாக்கியால் சுடுவாங்க. துப்பாக்கி 5 விரல்ல பிடிச்சு சுடுறாங்க. 6 பீரங்கி. 8 நபர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. 8 தூக்கு. ஓகேங்களா. அடுத்தது திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு எங்க நாடு கடத்துறாங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்பப்படும். நாடு கடத்தல நம்ம இதுலயே இருக்கு. அப்ப கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடுறாங்க. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டுச்சு. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியா கொடுத்தாங்க. எனினும் தலைமை தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் கிரடாக். தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி பாத்தீங்கன்னா அக்னியும் ஆளுநர் யாரு வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவங்க அப்படின்னு கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்க கொள்ளாங்க. புதிய இராணுவ விதிமுறைகளை திரும்ப இராணுவ முறைகள் வந்துச்சு, அதை திரும்ப பெற்றிருக்காங்க. புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலதான் வேலூர் புரட்சி தோல்வியது. அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. சமீப கால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில் புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதர்களான ஷேக் ஆடமும் ஷேக் அகமீதும், அதாவது 23 படைப்பிரிவுல 2வது பட்டாளத்துல ஷேக் ஆடமும் அகமீதும், ஆடாத அமைதியா இரு, யாரு 23 படைப்பிரிவு 2வது பட்டாளத்தை சேர்ந்தவர்கள். அதே ஜமீன்தாரான ஷேக் உசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் சிறப்பா செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. 1857ஆம் ஆண்டுல பெருங்கழகத்திற்கு அனைத்து முன் அறிகுறிகளும் எச்சரிக்கைகளும் வேலூர் புரட்சி இருந்துச்சு. ஒரே வித்தியாசம் என்னன்னா இந்த கழகம் உள்நாட்டு கிளர்ச்சிக்கு உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படுத்தலை. எந்த ஒரு அதாவது அந்த கோட்டைக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சே தவிர உள்நாட்டுல எந்த ஒரு இதுவும் ஏற்படலை. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்து விடவில்லை. பெல்லாரி, பெங்களூர், வாலாஜாபாத், ஹைதராபாத், நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் இந்த இடத்துல எதிரொலித்தது. இதோட பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.